எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தூங்கும்போது செய்யும் தவறுகள் கூந்தல் உதிர்வை அதிகரிக்குமாமா. கூந்தல் உதிர்விற்கு பகல் சமயங்களில் உண்டாகும் மாசு, வெயில் போன்ற காரணமாக இருக்கலாம். ஆனால் அவைகளை தவிர்த்து இரவுகளில் நாம் செய்யும் சில விஷயங்களும் காரணமாகுது. அவ்வாறான என்ன விஷயங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சாதாரணமாகவே பகல்ல இறுக்கிய குதிரைவால் போடுவது தவறு. இரவுகள்ல குதிரைவாலுடனோ அல்லது இறுக்கி கூந்தலை பின்னுவதாலோ இரத்த ஓட்டம் குறைந்து முடி பலம் இழக்கும். இதனால அடர்த்தி குறைய வாய்ப்புகள் அதிகம். அதனால தூங்கும்போது தலைமுடியை ஃப்ரீயா விடுவது நல்லது. இரவுல தலைக்கு குளித்தபடி அரைகுறையா காய வச்சுட்டு தூங்குவது கூந்தலை பலமிழக்க செய்யும். இதனால கூந்தல் உதிர்வு அதிகமா இருக்கும். நன்றாக காய்ந்த பின் தான் தூங்கணும். அதுக்கடுத்ததா பருத்தி தலையணை நல்லது. ஆனா கூந்தலுக்கு நல்லதில்ல. கூந்தல்ல சுரக்கும் இயற்கையான எண்ணெயை அவை உறிஞ்சிரும். முடி வறட்சி அதிகமாகி பிளவுகள் உண்டாகும். உங்களுக்கு அதிக வறட்சியான கூந்தல்னாக்கா தூங்கி எழும்போது இன்னும் தலைமுடி வறண்டிருப்பதை பார்த்திருப்பீங்க. இதற்கு சரியான வழி தலைக்கு ஷவர் கேப் அல்லது ஏதாவது ஒன்றால் தலையை கவர் செய்த பின் தூங்குவதுதான். இரவுகள்ல திசுக்கள் வளரும் நேரம் என்பதால அந்த சமயங்கள்ல தலையை படிய வாரினா அதிக இரத்த ஓட்டம் பாய்ந்து கூந்தல் திடமாகும். கூந்தல் ஊட்டம் பெற்று வளர்ச்சியும் பெறும். ஒரு லூஸ் தண்ணி சடை மாதிரி தலைக்கு பின்னிட்டு படுத்தா நல்லதா இருக்கும். ஏன்னா முடிய லூஸா விட்டு படுத்தாலுமே நமக்கு சிக்கு விழுந்துரும் தலையில. சரிங்களா? அதனால சடை பின்னும் போது கொஞ்சம் லூஸா பின்னிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.